இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ஆயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு போற? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஒரே செஞ்சுதான் இது ஆட்டுக்கு நம்ம தோட்டது ஒண்ணும் இல்லையே. இப்ப நான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது? எப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ₹1 கூட பார்த்து சிறப்பு இருக்கு. தொண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடிகிற வரைக்கும் ரோட்ல தான் கடந்துருக்கு. என்ன என்ன மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? நிறைய இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னமா வேணுமா ஒன்னும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு போறேன். பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்காது. நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன் தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன் உங்ககிட்ட ஆடுங்க. அப்ப நான் வரேன். ஆரம்பிப்பா. அணைக்க மாட்டீங்களா? அது என்னதுப்பா? என்ன வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே வெட்ட போறேன். உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பாக்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்?
எக்ஸப்பா, டோனியா, சம்மரா, ஷாம்புவா, வித்தவுட் ஷாம்புவா? இத்தனை பேர் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அட, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா, கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி கையில இருக்க துட்ட பிடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா கொடுக்கறது 2 ரூபாய். உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான், அங்க போ. என் பலகை போட்டு உட்கார்ந்துருக்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினால முடி கீழே தான் விழுகுது, நீ வெட்டினால முடி கீழே தான் விழுகுது. நீயாச்சும் இதை வித்துற, அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரல? அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? எதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும்? வளர்ந்தா வந்துருவீங்க, நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒன்னா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? இங்க உட்காரு. என்ன சார் இது? நான் உங்க தலையை பார்க்கணும், நீங்க என் தலையை பாக்குறீங்க. ஜானி நீங்க? ஜானி வருவாரு, அவரு கஸ்டமர் ஆச்சு. நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்களா முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 நிமிஷம் வாட்டி வருவாங்க, 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். என்ன சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4-5 ஜானியா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளியே அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா உன் முதலாளி யாரா சின்ன பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன இருக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா? இல்ல விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இத கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிங்க யாரும் இல்ல, தனியாளு. மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே பிறகு வந்து இப்ப கலாட்டா பண்ண மாட்டியா? கரெக்ட், வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி என்ன கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம்பா, எடுத்துருப்பா. ஒரு கட்டி தான் இருக்குதா? புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பூ இங்க இருந்தது இல்லையே. ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருமா இவ்வளவு பூ. யாரு? யாருன்னு பேர் தெரியல. இந்த லெட்டர் கொடுத்து போனாரு. அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகரா? ஆச்சரியமா இருக்குல்ல? அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா?
மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதியில்லாம போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு. உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசுறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? சாரி. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதியில கத்தியால குத்தா கூட எனக்கு ஒலிக்காது. ஐயோ, அப்படின்னா என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க நானும் என் தொழிலும் நீங்க கேக்குறீங்க. நான் என் தொழில் சம்பந்தமா எப்ப எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. சார், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல? அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துக்கிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? ஜானி. ஜான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுத்த மாதிரி நடந்து போய் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்பட்டேன். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எடுக்கிறாருன்னு என் கண்ணத்துல நானே அரைச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. நீங்களா? నేను తెలియలేదు. ఏమండి, నిన్నంటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కాని ఏమండి மறந்துட்டு. ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் ఎంతసేపు అన్నాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను బయట. తాళలేని వెయిలు. வாங்க. உங்களுக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேட்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல்ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். No.